கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம் மத்தியிலே கடந்து வருகிறது, நம்மை பலப்படுத்துகிற தேவன். கடந்த வாரங்களிலே எவ்வளவோ ஆபத்துகள் வரப்போகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பொழுதும் அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தினது, அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கினது. விசேஷமாக கடந்த வருடங்களில் ஏற்பட்ட கூணுவை காட்டிலும் இது மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்ட பொழுதும் அவை ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு அதை மாற்றி கொடுத்தார். எல்லா விதத்திலும் அது நன்மையாய் முடியத்தக்கதாக, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாய், ஆபத்துகள் இல்லாமல் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினவருக்கு நாம் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே நாம் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், குடும்பத்தில் அடிக்கடி நாம் பேசுகிறதை கேட்டிருப்போம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு தான்ப்பா பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு தான் நான் புருஷனா வாய்க்கணும், மனைவியா வாய்க்கணும். ஒருவேளை மறு ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நானே உனக்கு பிள்ளையா பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அன்பையும் இதையும் அவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம். சில நேரத்தில் மனைவியும் கணவனும் கோபத்தில் சொல்லுவாங்க, இருடி, நான் அடுத்த ஜென்மமாக இருந்தாலும் அடுத்த ஜென்மத்திலே நான் உனக்கு எப்படி புருஷன் எப்படி மனைவி நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்றதும் உண்டு. கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவன் அல்லாதவனா இருந்தாலும், கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இஸ்லாமியர்களோ யூதர்களோ யாராக இருந்தாலும் மறு ஜென்மம், மரித்ததுக்கு பின்னதாக மறுபடியுமாக வேறொரு வீட்டிலே பிறப்பதோ, வேறொரு நாட்டிலே பிறப்பதோ, வேறொரு ஜென்மமாக ஒரு நாயாகவோ பூனையாகவோ எலியாகவோ யானையாகவோ பிறந்து நாம் வளர்ந்து வந்து விடலாம் அப்படின்றது இல்லாத ஒன்று. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 2016 ஆண்டு ஒருவேளை ஒரு 100 பில்லியன் ஜனங்கள் அல்லது 100 பில்லியன் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னதாக இந்த கணக்கு எப்படி இருந்திருக்கும்? இதே 100 பில்லியன் இருக்குமானா இருக்காது, கண்டிப்பா அதுல பாதி தான் இருந்திருக்கும். ஒருவர் மரித்து இன்னொரு இடத்துல அவர் பிறக்கிறதாக இருந்திருந்தால், அல்லது ஒரு யானை மரித்து இன்னொரு ஊர்ல அது மனுஷனா பிறக்கிறதா இருந்திருந்தா, இந்த எண்ணிக்கையானது அப்படியே தான் இருந்திருக்கும். ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இங்க ஒருவேளை 100 மரித்தா இன்னொரு இடத்துல 100 பிறந்திருக்கணும், எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது. ஆனா இப்போ அப்படி கிடையாது, எண்ணிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணார். 19வது தேதி ஏப்ரல் மாதம் 1882 வருஷத்துல அவர் இறந்து போனார். 19 ஏப்ரல் 1882. அவர் இறப்பதற்கு முன்னதாக லேடி ஹோப் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, ஒரு மிஷினரி, அவங்கள போய் பார்த்து பேட்டி எடுத்தாங்களாம். லேடி ஹோப், அதாவது லார்ட் ஹோப் அப்படிங்கிறவருடைய மனைவி. இவங்க போய் கேட்கும் பொழுது அவங்களுடைய அந்த லேடி ஹோப்பினுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறாங்க. அவர் அந்த சார்லஸ் டார்வின் எபிரேய புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தாராம். அவர் சொன்னாரா, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆராய்ச்சி எல்லாவற்றிலும் நான் கண்டுபிடித்ததுல ஒன்னே ஒன்று எனக்கு வருத்தம் தான் மிஞ்சி இருக்கிறது, இது உண்மை என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னதாக லேடி ஹோப்பினுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் அதே வேளையில அந்த புஸ்தகத்தில் இன்னொன்றும் எழுதியிருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே அவருடைய சொந்த ஒரு தோட்டத்தில் ஜெபக்கூட்டம் நடைபெறுவதற்கு அவர் அனுமதித்திருந்தாராம். அவர்கள் பாடுகிற பாட்டை கேட்பதற்காக தன்னுடைய அறை கதவை, ஜன்னலை திறந்து வைத்து அந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொல்லி இந்த லேடி ஹோப்பினுடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. ஆனால் டார்வினுடைய சுயசரிதையிலேயோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ அதை அவர் மறுத்தார்கள், இன்னமும் மறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியோ போகட்டும். இன்றைக்கு 2016 ஆண்டு அப்படின்னு சொன்னா, ஆதாம் பிறந்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் ஏறத்தாழ 6020 வருஷம், 6020 வருஷம் ஏறத்தாழ கூட குறைய. இப்போ இந்த 6020 வருஷத்துல
சரித்திரமாக நம்முடைய கரங்களிலே ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கான சரித்திரம் இருக்கிறது. கிபியில இருக்கக்கூடிய 2000ம் கிமுவில் இருக்கக்கூடிய ஒரு 2000 வருஷங்களும் நம்மளுடைய சரித்திரம் இருக்கிறது. அலெக்சாண்டர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், எல்லா சரித்திரமும் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அல்லது ஒரு சரித்திரத்திலே ஒரு தொலைக்காட்சி செய்தியிலே அல்லது ரேடியோ செய்தியிலே யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்லையாவது என்னைக்காவது யாராவது நம்ம மெசேஜ் கேட்டிருக்கோமா? ஏதாவது ஒரு நாய் வளர்ந்துருச்சு, அல்லது யானை சின்னதாக மாறிடுச்சு, அல்லது ஒரு பூனை பெரிய கரடியாக மாறிடுச்சு, ஒரு குரங்கு திடீர்னு வாழை கட் பண்ணிட்டு மீசையெல்லாம் வளர்த்துட்டு நாட்டுக்குள்ளார வந்துருச்சு, நான் மனுஷனா மாறிடுச்சுன்னு ஏதாவது செய்தி கேட்டிருக்கிறோம்னா கிடையாது. தேவன் எதை எப்படி படைத்தாரோ அது அப்படியே தான் மறிக்கிறது. ஒரு பூனை பிறக்கிறதுனா அது பூனையாக தான் மறிக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கு லைஃப் சைக்கிளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறாரோ அது மாறவில்லை. ஒரு புழு வளர்ந்து அது பூச்சியாக வண்ணத்து பூச்சியாக மாறி அது கிங் பட்டர்ஃப்ளையா அல்லது ஒயிட் பட்டர்ஃப்ளையா எல்லோ பட்டர்ஃப்ளையா எந்த கலர்ல வர வேண்டும் என்று தேவன் நியமித்து வைத்தாரோ அதே கலர் தான் இந்த வருஷம் வரைக்கும் 2016 வருஷம் வரைக்கும் அதே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் எந்த இவல்யூஷனும் எந்த விதமான மாற்றும் எந்த விதமான வளர்ச்சியும் அதிலே கொடுக்கப்படவில்லை. தேவன் எதை நியமித்தாரோ அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது தெளிவா, ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் மரிக்கும் பொழுது அவனுடைய கணக்கு முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு இன்னொரு சாப்டர் தொடங்குறது கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல 306வது பக்கம், புதிய ஏற்பாட்டு எபிரேயர் புஸ்தகம் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிக்க வேண்டியது, பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடைய வேண்டியது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அதை ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மரணம். அதுக்கப்புறம் திரும்ப அவன் பிறந்துட்டு அவன் வேற ஒரு ஊர்ல வாழ போறான், எதிர்த்த வீட்டுல உட்கார்ந்து இருக்க போறான், இவன் பழைய ஜென்மம்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா இந்த வீண் கிளவி பேச்சுக்கு முடிவு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு கடைசியாக ஐயோ அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறதா நமக்கு மிஞ்சுமே ஒழிய வேற ஒரு மிச்சமும் அதிலே கிடைப்படாது. ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்துக்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொன்னேன், மறு ஜென்மம் இல்லைன்னு சொன்னேன், யாருக்குமே கிடையாது. பட் கிறிஸ்தவர்களுக்கு சரீரத்தில் யாரா இருந்தாலும், எந்த கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர் இல்லாதவர்களோ, சரீரத்தின்படி பிறப்பது ஒரு முறை, சரீரத்தின்படி மரிப்பது ஒரு முறை. ஆனால் நமக்கு மாத்திரம் தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு உயிரினமாக நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை சொன்னார். மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். நீங்கள் மறுபடியும் மரித்து மறுபடியும் பிறக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. மறு ஜென்மம் அல்லது மறு பிறவி என்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் 20 வருஷத்து காலத்துக்கோ அல்லது 15 வருஷத்துக்காகவோ 50 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சுகமா வாழணும், சந்தோஷமா வாழணும், ஈஸி சேர்ல படுத்துட்டு யாராவது கொண்டு காஃபி கொண்டு கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நாம் கஷ்டப்பட்டு 40-50 வருடங்களாக சேர்த்து வைத்து சம்பாத்தியத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி 20 வருஷத்துக்காக நாம் உழைக்கிறோமே. இந்த சரீரத்துக்கு உள்ளதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி ஆத்மா என்கிற இந்த 2 விஷயம், சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியதான ஆவி ஆத்மா, இந்த 3லேயும் நிறைவு பெறுகிறது சரீரம் மாத்திரம். நாம் மரித்த உடனேயே சரீரமானது மண்ணுக்கு போய்விடுகிறது. ஆனால் ஆவியோ தன்னை கொடுத்துதானே தான் வந்த இடத்துல தேவனுக்கு திரும்பி போகிறது. ஆத்மாவிற்கு எந்த அழிவுமே கொடுக்கப்படவில்லை. இந்த ஆத்மாவானது எப்பொழுது ஒரு முறை பூமியில பிறக்கிறதோ அந்த நிமிஷத்திலிருந்து நித்திய காலமாக நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி இல்லாதவர்களா இருந்தாலும் சரி அதற்கு அழிவில்லாமல் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. நமக்கு 40 வயசு தாண்டினோடனே ஓடி போய் எக்ஸசைஸ் காலையில் 5 மணிக்கு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஃபிட்டா வச்சுக்கணும், இடுப்பு வலி வந்துடக்கூடாது, கால் வலி வந்துடக்கூடாது, பிபி ஏறிடக்கூடாது, சுகர் வந்துடக்கூடாது, எவ்வளோ லிஸ்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி இதில் இருக்கா அதில் இருக்கா, குறை இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுது குறையோட வெளியே வருவோம். உள்ளே போகும்பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ இருக்கு. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்பொழுது தீர்க்கமாக தெரியும் இதுதான் பிரச்சனை. நன்மையாக உள்ளே போயிட்டு பேஷண்ட்டாக வெளியே வருவோம். அந்த ஒரு காலம் வாழ்க்கையில் நாம்
70, 80, 100, 120 இந்த வருஷங்கள் வாழ்வதற்காக நம்முடைய சரீரத்தை, அழிந்து போகக்கூடிய சரீரத்தை ஃபிட்டாக வைத்துக் கொள்வதற்கு இத்தனை டெஸ்ட் நம்ம எடுக்கிறோமே, காலங்காலமாக வாழக்கூடிய ஆத்மாவிற்கு நம்ம என்ன டெஸ்ட் எடுத்திருக்கிறோம்? என்னைக்காவது எம்ஆர்டி எடுத்து பார்த்துருக்கீங்களா? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருக்கீங்களா? சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதில் சுகர் இருக்குதா? அதில் வாழ்வு இருக்கா? உயிர் இருக்கா? வாழ போகிறோமா? என்ன நடக்க போகுது? காலங்காலமாக நம்ம நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நன்மையாக வாழ போகிறோமா? ஈஸி சேரில் படுத்துட்டு வாழ போகிறோமா? அல்லது நம்மளை எல்லாரும் அடித்து வறுத்து எடுக்க போகிறாங்களா? என்னைக்காவது அப்படி ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கிறோமா? வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் முடிவு இல்லாதபடிக்கு இந்த ஆத்மாவானது வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறது. அதுக்கு நாம் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்றார், வாசிங்க 3:3, யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். யாராவது ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணப்போவது அல்ல. அவன் திரும்பவும் பிறந்து ஆகணும். மரித்ததுக்கு அப்புறம் சொல்லல, சரீரத்தின்படி மரித்ததுக்கு அப்புறம் சொல்லல, உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் இன்னொரு வகையில பிறக்க வேண்டுமா? அவன் பிறக்காத பட்சத்தில் இந்த சரீரத்தில் மரித்ததுக்கு பின்னதாக அந்த ஆவியானது தேவனுடைய சமூகத்துக்கு போய்விடுகிறது. ஆத்துமாவானது நியாய தீர்ப்பு வரைக்கும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது. அதற்கு பின்னதாக நியாய தீர்ப்பு அடைந்ததுக்கு பின்னதாக இந்த ஆத்மாவானது நன்மையான இடத்துக்கு போக போகிறதா, தீமையான இடத்துக்கு போக போகிறதா, என்ன எப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிங்கை, செக்கப்பை நாம் எப்படி எடுத்து வைத்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் மறுபடியுமாக பிறந்தாலே ஒழிய நித்திய காலமாக இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியாது. அப்போ வெளியே தான் நிற்கணும். உள்ள போக முடியல அப்படின்னா வெளியே தான் நின்று ஆகணும். அந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போகாத ஆத்மா என்ன நடக்கும்? அது உயிரோட தான் இருக்க போகுது. நன்மையாக வாழப் போகிறதா, தீமையாக வாழப் போகிறதா? அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன். இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. காலையில் எத்தனை மணி அப்படின்னா 8 AM அப்படின்வாங்க. AM அப்படின்னா ஆன்டி மெரிடியன், 3 PM அப்படின்னா போஸ்ட் மெரிடியன். அந்த அப்ரிவேஷன்ஸுக்காக சொல்லுவார்கள். ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன, பிசினா என்ன, ஏடினா என்ன. அந்த மாதிரி பைபிள் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்தார். BIBLEக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த் அப்படின்னு சொல்லி, அதாவது உலகத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை ஆலோசனையாம் இந்த பைபிள். வேதாமத்தில் BIBLE அப்படிங்கிறது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ உலகத்தை விட்டு நான் வெளியே போவதற்கு முன்னதாக, போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழப் போகிறேன், அதற்கேற்ற காரியங்களை நான் இப்பொழுது படித்து வைத்திருக்கிறேனா, இப்பொழுது என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வேதாமம் நம்முடைய கையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய மரணத்துக்கு பின்னதாக நான் எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மரணம் முடிந்து விட்டது, சரீரம் போய்விட்டது, ஆவி போயிருச்சு, ஆத்மா மாத்திரம் மிச்சம் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அங்க. இப்போ அதுக்கு முன்னதாக இப்படி இருந்தால் என்னுடைய மரணத்துக்கு பின்னதாக என்னுடைய வாழ்க்கை தேவனை நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இது ஒரு ஒன் வே லைஃப். நம்ம சொல்லுவாங்க, வல்லுநர்களும் டீச்சர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த நொடி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாளும் திரும்ப வராது. இன்றைக்கு 11 மார்ச் அப்படின்னு சொன்னால் இந்த 11 மார்ச் 2016 இன்னோட முடிந்து விடுது. ஒரு நாளும் வாழ்க்கையில் திரும்ப வரப்போவது அல்ல. நேரமானது ஒரு நாளும் திரும்பி வராது, அவ்வளோதான், போனதோட போனது. வாழ்க்கை அது போல தான். இட்ஸ் ஒன் வே டிராஃபிக் தான், ஒன் வே மாத்திரம் தான். நீங்கள் போய்கிட்டே தான் இருக்கலாம் ஒழிய ஒரு நாளும் திரும்பி வர முடியாது. மரணத்துக்கு பின்னதாக நீங்கள் நினைத்தாலும் விரும்பினாலும், ஐயோ நான் விட்டு விட்டேன் நினைச்சாலும், புலம்பினாலும், அழுதாலும், பிறண்டாலும், என்ன பண்ணினாலும் மறுபடியும் உலகத்துக்குள்ளே வந்து ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பிறந்து கொண்டு நீங்கள் திரும்பி போவது இயலாத காரியம். ரொம்ப அழகா ஒரு வசனத்துல தான் அந்த உதாரணத்தை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 16வது அதிகாரம் 27, 28, 29 வாசிங்க. அதுவும் அல்லாமல் 27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு
நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசே இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். இப்போ நரகத்துல ஒரு மனுஷன் உட்காந்து வேதனைப்பட்டு இருக்கான். ஐயோ, நான் என்ன மாதிரி இருந்துட்டேன், எத்தனையோ பேரு மாறி மாறி எனக்கு சொன்னாங்க, வசனத்தெல்லாம் கேள்விப்பட்டோம், ஜீவனுள்ள தேவன் என்றது கேள்விப்பட்டோம், ரட்சிப்பு என்னன்னு கேள்விப்பட்டோம், அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இன்னைக்கு நான் சுகமா வாழ்ந்துடலாம் நினைச்சோம். ஆனா ஒரு நாள் சொன்னது படி மரணம் வந்தது. இன்னைக்கு நாங்க உட்கார்ந்துருக்கிறேன், நான் திரும்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. முடியாது, போக முடியல. அப்பதான் அவர் சொன்னாங்க, சரி நான் தான் போக முடியல, என்னுடைய பிள்ளைகளாவது, என்னுடைய அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களையாவது சொல்லுங்க, உங்க அண்ணன் அங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நீ ஒழுங்கா மாறு அப்படின்னு சொல்லுவதற்கு இங்கிருந்து ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, இன்னும் இங்க யாரும் போக முடியாது. அவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்டு, கட்டளைகள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, தேவனுடைய வார்த்தை உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நம் மத்தியில கடந்து வரும் பொழுது உண்மையான வார்த்தை என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மொத்தம் 66 புஸ்தகங்கள், 1189 அதிகாரங்கள், 31,102 வார்த்தைகள் இருக்கிறது, வசனங்கள். 66 புஸ்தகம், 1189 1189 அதிகாரங்கள், 31,102 verses, 31,102 வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சரித்திரம், நடந்தது, நடந்து முடிந்தது, நடக்க போகிற விஷயங்கள். எதுவுமே இனிமேல் இவ்வளவுதான் இது பொய்யா சொல்லப்பட்டது எதுவுமே கிடையாது. அவ்வளவு தீர்க்கமாக நம்முடைய வார்த்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது நிமித்தமாக எல்லா விஷயத்தையும் நாம் அறிந்து அதை புரிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சொல்லப்பட்ட எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாம் விட்டு போக கூடாது. இந்த ரூமுக்குள்ள வந்து அந்த சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும் அப்படின்னா அது கீழே அவங்க சொல்லி கொடுத்ததுபடி இந்த சுவிட்சை தான் போடணும். இல்லாம நான் வேற ஏதாவது பண்ணி பார்க்குறேன், மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு பார்ப்போமா அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையானது மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது 3வது அதிகாரம் 5வது வசனத்துல மறுபடியும் அவர் சொல்கிறார், எப்படி பிறக்கணுமாம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். யோவான் 3:5. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று உண்மையாகவே உண்மையாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்னார் 7வது வசனத்துல, நான் வந்து மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறத, மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைச்சு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. 7வது வசனம் வாசிங்க. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்படாதீர்கள், ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா அதுதான் ரூல். நான் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ரூல் அங்க போட்டு முடித்தாயிற்று. அதற்கு நான் கீழ்ப்படியாமல் எப்படியாவது நான் முயற்சி பண்ணிடலாம் அப்படின்னா அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வீணாக, தேவையில்லாத அல்லது வாழ்க்கை வீணாக கடைசியாக முடிந்து போனதுக்கு பின்னதாக நாம் இழந்து போய் விடுகிறதா இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். நான் பிறக்க வேண்டும். என்னுடைய ஜீவன் இப்பொழுது வந்திருக்கிறது, 40 வயசு ஆயிருக்கு, 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் பிறந்தாலே ஒழிய I cannot enter the kingdom of God. எங்க அப்பா பாஸ்டர், எங்க தாத்தா பாஸ்டர், பூட்டனார் பாஸ்டர், ஓட்டனார் பாஸ்டர், பாஸ்டர் குடும்பங்கள்ல நாங்க பிறந்திருக்கிறோம், அதனால நாங்களும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்கு கணக்கு இருக்கிறது. எங்க அப்பா டாக்டரா இருக்கிறாரு, பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா வேற ஒருத்தருக்கு ஊசி போட்டுட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னா முடியாது. யாருக்கு காய்ச்சலோ அவங்களுக்கு தான் மருந்து கொடுத்தாகணும், யாருக்கு பசியோ அவர்கள் தான் சாப்பிட்டாகணும். ரோமர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்கள் ஆகி அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். எந்த ஒரு குழந்தையும் நன்மை தீமை அறிகிற வயது வருகிறது வரைக்கும் அது தேவனுடைய குழந்தை தான்.
அதற்கு எந்த விதமான ஜாதி மத வேறுபாடுகள் ஒன்றும் அதற்கு கிடையாது, தெரியாது. எப்பொழுது இது நன்மை, இது தீமை, இது தேவன் அல்லாத ஒரு விக்கிரகம் என்பதை உணர்ந்து ஒரு சமூகத்தில் கடந்து வருகிற வயது வருகிறதோ, அந்த சமத்திலிருந்து அந்த வயதிற்கு, அந்த ஆத்மாவிற்கு கணக்கு துவங்குகிறது. அப்ப அந்த ஆத்மா யாருடைய குமாரனா இருந்தாலும், யாருடைய பேரனா இருந்தாலும், யாருடைய பூட்டப்பிள்ளையா இருந்தாலும் அது மறுபடியும் பிறந்தாக வேண்டுமே ஒழிய பிறக்காத பட்சத்திலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இப்ப கேள்வி என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய சட்டத்திட்டமும் அவருடைய அரசாங்கமும் கிறிஸ்துவின் மூலமாக இயங்குவது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய சட்டம், தேவனுடைய அரசாங்கம் கிறிஸ்துவின் மூலமாக இயக்கப்படுவது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் பூமியில மாத்திரமல்ல, வானத்திலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அரசாட்சி, அதனுடைய அதிகாரம், அதனுடைய ரூலிங் பவர், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அரசாங்கமானது, அரசாட்சியானது, பவர் ஆனது, ரூலிங் பவர் ஆனது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதாம வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 36வது வசனத்தில் பேதுரு என்ன சொல்கிறார்? எந்த இயேசுவை எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ, எந்த இயேசுவை வீணானவர் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களோ, எந்த இயேசுவை இதோ இந்த ஜனங்களிலிருந்து அறுப்புண்டு போகத்தக்கதாக அடித்து விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களோ, அதே இயேசுவை தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கடவர்கள். எந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுவுக்கு தான் ஆண்டவர், ஆண்டவர் சொன்னா ரூலர், ஆண்டவர் என்கிற ஒரு அந்தஸ்தையும் கிறிஸ்து என்கிற அந்தஸ்தையும், கிறிஸ்துனா யாரு? சேவியர், ரட்சகர், மேசியா. கிறிஸ்து என்கிற ஒரு அந்தஸ்தையும் இந்த இயேசுவுக்கு தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அவரிடத்துல உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டியது அவசியம். அவரிடத்துல பங்கு இல்லைன்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி கடந்து வர முடியும்? அவருடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரிகேடியரும், ஒரு மேஜரோ, லெப்டினன்ட் கலனலோ, கேப்டனோ, லெப்டினன்ட்டோ, சார்ஜன்ட் மேஜரோ அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கலாம், நல்லா பதவியோடு லெப்டினன்ட்லேருந்து தொடங்கி பிரிகேடியர் வரைக்கும், லிவா வரைக்கும், பெரிய கமாண்டர் வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பதவியாக மேலே போய்கிட்டே இருந்தால் யார்கிட்ட போய் சண்டை போட போகிறோம்? எவ்வளவு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு பாடியை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலும் எந்த ஒரு மனுஷனையும் போய் நீங்கள் எந்த ஒரு பிசாசையும் மேற்கொள்ள முடியாது. அவன் நம்மளோட 6000-7000 வருஷத்துக்கு முன்னதாக, பல வருஷங்களுக்கு முன்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். பிசாசை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய சரீரமோ, நம்முடைய ரேங்கோ, கிரேடோ ஒன்றுத்துக்கும் ஆகாது. விசுவாசத்திலே தான் நாம் ஜெயிக்க முடியுமே ஒழிய, தேவனுடைய பலத்தினாலே தான் நாம் ஜெயிக்க முடியுமே ஒழிய, ஒரு பொழுதும் நாம எதையும் செய்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா நாளைக்கு உயிரோடு இருந்தால் தான் செய்ய முடியும். நாம ஜெயிக்க முடியும் எப்படி? ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும் எப்படி? அவர் நம்ம இது கிருபை பாராட்டி இருக்க வேண்டும். அப்ப அவர் சொல்றதெல்லாம் என்ன? நீங்க போய் சண்டை போடாதீங்க, நீங்க எந்த ஒரு ரேங்கையும் வாங்கிக்க வேண்டாம், நீங்க வேண்டியெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். அவர் கர்த்தர் என்பதை நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் இருந்தால், அவருடைய வீட்டுக்குள்ளே நான் இருந்தால், அவருக்கு உகந்தவனாக நான் இருந்தால், இவர்தான் என்னுடைய அப்பா என்கிற அந்தஸ்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய தேவைகளை, என்னுடைய நாட்களை, என்னுடைய விஷயங்களை, என்னுடைய எல்லா குறைச்சல்களையும் நிறைவேற்றுவது நான் அல்ல, அவர் பார்த்துக் கொள்வார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த தகுதியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அவருடைய ராஜ்யமானது
அவருடைய சட்டத்திட்டங்களும் அவருடைய அரசாங்கமும் கிறிஸ்துவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு அவர் மூலமாக இயங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமானது இருக்கிறதும் இனி வரப்போகிறதுமா இருக்கிறது. கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யமானது இருக்கிறதும் இனி வரப்போகிறதுமா இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 41, 42, 43 வாசிங்க. அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 41வது வசனம் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 Corinthians chapter 15 24, 25, 26. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தையும் சகல துரைத்தனத்தையும் சகல விதமான வல்லமையையும் சேர்த்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்படி ஒரு நாள் வரும் பொழுது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதான இந்த சபையானது சபைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கிறிஸ்துவானவர் சேர்த்து தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு அதை ஒப்பு கொடுத்து கடைசியாக பரிகரிக்கப்படுகிற சத்ரு மரணம் என்கிறதையும் முடிவுக்கு உண்டாகி உலகத்தை தேவனுடைய சமூகத்திலே அவர் முடிவுக்கு கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்குள்ளதாக நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிப்பதற்கு ஒரு நாளை அவர் நியமித்திருக்கிறார். இந்த நாள் வருவதற்கு முன்னதாக நாம் மரித்திருந்தாலும் அல்லது இந்த நாள் வருகிற வரைக்கும் நான் உயிரோடு இருந்திருந்தாலும் அந்த நேரம் வரைக்கும் இந்த பூலோகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே இவைகள் நடக்கும். 2வது வருகையிலே முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபப்படுகிறார்கள். அவருடைய வருகையிலே எல்லா ஜனங்களும் ஆதாம் முதற்கொண்டு கடைசி ஜனம் வரைக்கும் உயிரோடு எழுந்திருக்கிறது. மறுரூபப்பட்டு அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். அப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கக்கூடிய மனுஷனுக்கு ரட்சிப்பின் காரியமாக நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாத ஜனங்களுக்கு நித்திய அக்னிக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். Rebirth is important for salvation. வாசிங்க தீத்து எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், 296வது பக்கம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். எப்படி நம்மை ரட்சித்தாராம்? எப்படி நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தெரிந்தெடுக்கப்படுகிறோமாம்? நம்முடைய நீதினாலே கிடையாது. பிரதர், நான் யார் என்கிட்ட கடன் கேட்டாலும் நான் காசு கொடுத்துருவேன், யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நான் ஹெல்ப் பண்ணிடுவேன், யாராவது என்ன பண்ணினாலும் நான் அவங்களுக்கு தீமையா ஒரு நாளும் செய்ததில்லை, வாயில நான் பொய் கூட பேச மாட்டேன், நான் ரொம்ப உண்மையா வாழ்றேன் அப்படின்னா அந்த உண்மையை வச்சுக்கிட்டு நாம் சும்மா தான் இருக்கணும். அந்த உண்மையும் நீதியும் சாட்சியும் ஒரு இடத்திலும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்காது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம் அவசியம்.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறந்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னு சொன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம், நாட்களை கடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். அவருடைய வருகை வரும் பொழுது ஏமாற்றம் அடையவர்களாய் நாம் இருந்து விடுவோம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நான் தண்ணிக்குள்ளே மூழ்கும் பொழுது. என்னுடைய எல்லா காலங்களிலும் இதுவரைக்கும் நான் செய்த எவ்வளவு அக்கிரமங்களா இருந்தாலும் எல்லாம் அது மூடப்படுகிறது நான் இந்த தண்ணிக்குள்ளே முழுகும் பொழுது. ஜலத்தினாலே ஆவியினாலே நான் பிறக்கும் பொழுது புதிய ஒரு மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் கீழே அவர் என்னை ஆண்டவர் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய ஆளுகையின் கீழே நாம் பிறக்கிறவர்களா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களா இருக்கிறோம். 2 அங்கு வருகிறது. ஜலம் பிறக்க வேண்டியது, ஆவியினால் பிறக்க வேண்டியது. ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், தண்ணீர். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டோம். பிரவேசிப்பது அல்ல, அவருடைய வார்த்தையும் ஜலமும் ஆவியும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறது. அந்த பாப்டிசத்திலே, ஞானஸ்நானத்திலே நம்மை கொண்டு போய் விடுகிறது. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய நிச்சயத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொண்டுகிறோம். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2வது வருகையில வருகிறார் என்று சொன்னால் நமக்கு என்ன கேரண்டி இருக்கிறது? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோம், நிச்சயமாக நியாய தீர்ப்புக்குள்ள நாம் கடந்து சென்று அதை வெற்றிகரமாக நித்திய ஜீவனுக்குள்ளதாக நாம் கடந்து செல்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நினைவு இல்லாம எங்களை முக்கிய எடுத்துட்டாங்களா, அல்ல சின்ன வயசுல இருந்த பொழுது எங்களை முக்கிய எடுத்துட்டாங்களா, அல்லது ஜாதி மாறுறதுக்காக எங்களை முக்கிய எடுத்தாங்களா, இந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை முக்கிய எடுத்தாங்களா, இல்லை இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்காக நம்மளை முக்கிய எடுத்தாங்களா, எதற்காக அப்படிங்கிறது உங்க ஆத்துமாக்கள் தான் தெரியும். பாவம் மன்னிப்புக்குன்னு நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? அது வரைக்கும் அது கணக்கு அல்ல. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு உன் பாவங்கள் போக கழுவப்படு அப்படின்னு சொல்லி அனனியா தீர்க்கதரிசி பவுல் அப்போஸ்தலனுக்கு சொல்லுகிற வார்த்தை 22வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வருகை இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தயாரானவர்களாக, ஊர்ஜிதம் உள்ளவர்களாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாருமா எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிவுக்கு கொண்டு வருவோம். அவருடைய கரமானது நம்மை அனுதினமும் தாங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவருக்கு விருப்பமானவர்களாக நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். என்றாவது ஒரு நாள் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் வருவோம் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இரவும் பகலும் அவர் நம்மோடு கூட இருந்து இப்பொழுது என்னுடைய மகன் திரும்பி வருவான், இப்பொழுது என்னுடைய மகள் என்னிடத்தில் தேடி திரும்பி வருவாள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இவ்வளவு சந்தோஷத்தோடு, எவ்வளவு ஆவலோடு நான் இவளை படைத்திருந்தேன், எவ்வளவு ஆர்வமாக இவனை நான் இந்த உலகத்திற்கு அனுப்பினேன். ஆனால் இப்பொழுதோ சிருஷ்டிகரை தேடாதபடிக்கு, படைத்தவரை பாராதபடிக்கு, எங்கோ ஒரு இடத்துல யாரையோ ஒருவரை ஆண்டவர் என்று, யாரையோ ஒருவர் தெய்வம் என்று, யாரையோ ஒருவரை கடவுள் என்று சொல்லி உண்மையான கடவுளுக்கு, உண்மையான தெய்வத்திற்கு, நம்மை உருவாக்கின கடவுளுக்கு நாம் மரியாதையை கொடுக்காமல் மகிமையை சேர்க்காதபடிக்கு, அவருடைய சமூகத்தில் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருக்கு நாம் மகிமையை கொடுக்காதபடிக்கு வேறொரு இடத்துல நாம் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் கேட்கிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? உன் பாவங்கள் போக கழுவப்படு, கிறிஸ்துவை தேவன் என்று தொழுதுகொள், அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவருடைய சமூகத்தை நோக்கி கடந்து வா என்று சொல்கிறார்.
வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாரும் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.